இப்ப நம்ம சாதாரண ஒரு ஆளு, நம்ம எதிர்த்து வர்ற ஆள் திடகாத்திரமானவன், வலிமையானவன். நம்ம எதிர்த்து வரக்கூடிய அந்த நபர் அதிகார பலம், கவர்மெண்ட் ஆபீஷியல்ல ஹையஸ்ட் போஸ்ட், என்ன வேணாலும் உட்கார்ந்துக்கிட்டு சாதிக்க முடியும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, பணபலமும் இல்ல, ஆள் பலமும் இல்ல, நம்மளும் எதிர்த்து போராட முடியல. ஆனாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஜெயிக்கணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? நினைப்போம். என்ன பண்ணலாம்? இவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கலாம். அவர்கிட்ட அதிகாரிகள் இருக்கலாம். ஒரு நாட்டின் அரசரே வர்றாருன்னு வச்சுக்கங்களேன், அரசர் ஜெயிப்பாரா, நம்ம ஜெயிப்போமா? அரசன் தான் ஜெயிப்பான். ஆனா நம்ம கிட்ட உண்மைங்கிற ஒண்ணு இருக்கு. நம்ம கூட வச்சிருக்கிறது வேற, சத்தியத்தின் தலைவர். அவரை கூப்பிடுறோம். வெற்றி வேண்டும். யாருகிட்ட கேட்கறீங்க? அவர்கிட்ட கேட்கறீங்க. நான் உன்னையே பணிந்து கொண்டிருக்கிறேன், உன்னையே வணங்கி கொண்டிருக்கிறேன். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனாலும் உண்மை இருக்கிறது. நம்ம அவரை கூப்பிடுறோம், இப்படி கையை வச்சுட்டு, ஓம் சொல்லுங்க, வீர மகாகுரு சத்யேந்திரா ஜெய். ஒரு 108 முறை சொல்லணும். உடல், மனம், உயிர், அது மட்டும் போதாது. உடல், மனம், உயிர் மட்டும் ஒருங்கிணைந்து கூப்பிடக்கூடாது. ரத்தத்தின் ஒவ்வொரு செல்களும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும். அதுதானே சிக்கன பிடித்தேன். எப்படி? ஓம் வீர மகாகுரு சத்யேந்திரா ஜெய். 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 சொல்லி பாருங்க. 108வது முறை சொல்லும் போது அவருடைய சோல் உங்களுக்குள்ள சரண்டர். இதுதான் சிக்கன பிடித்தேன். புரிஞ்சுதுங்களா? சிக்கன பிடித்தேன் என்னன்னு? இதுதான் சிக்கன பிடித்தேன். 108 முறை சொல்லி பாருங்க. அவர் உங்க பேச்ச கேட்கலன்னா என்ன கேள்வி கேளுங்க, என்ன கேளுங்க. ஆள் பலம் இல்ல, படை பலம் இல்ல, பண பலம் இல்ல, ஆனா நம்ம கிட்ட சித்தர் பலம் இருக்கு. அது பெரும் படை. அத்தனை படைகளையும் தோற்கடிக்கும் வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் விதியை மாற்றும் வல்லமை அவர்களிடத்துல இருக்கு. அவர்களை பணியுங்கள், அவர்களை. ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்.